புதன் வக்ரமா இருக்கவங்க, அந்த வீட்ல பிறந்த பெண் பிள்ளைகள். இன்னைக்கு வந்து ஒரு கூட பிறந்த சகோதரி இருக்காங்களா, அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும். அவங்க லைஃப்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களால முடிஞ்ச ஒரு பண உதவி, மத்த விஷயங்கள் நல்ல நாள் தீங்க நாளா என்ன பண்ணுவோம்? ஒரு சகோதரிய போய் அழைக்கிறது. எப்படியுமே ஃபர்ஸ்ட்டு வந்து கல்யாணம் உடனே பிறந்த வீட்லேருந்து சீர் குடுத்து நம்ம அழைப்போம் இல்லையா? அந்த மாரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் அவங்களுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்றது. சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் பிரிக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட பாகுபாடு பார்க்காம, எனக்கு என்னவோ உனக்கான விஷயங்கள் இது. அப்படின்றத பகிர்ந்து குடுக்குறது. அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாகாம முன்னோர்கள் என்ன சாபம் அடைந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரியான விஷயங்கள் பண்றது. சரிங்க என் கூட பிறந்த பிறப்பே கிடையாது. நான் ஒரே சிங்கிள் சைல்டு. ஆமா. அடுத்து நான் என்ன பண்ணலாம்? சொந்த அப்பா கூட பிறந்த தங்கைகள்லாம் வந்து உங்களுக்கு அத்தையா இருக்கும். பெரிய அத்தை, சின்ன அத்தை இந்த மாரி இருப்பாங்க இல்லையா? அக்கா, தங்கை இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க போய் முறை செய்றது. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? சரிங்க இந்த மாரி நான் 2 விஷயமே ஃபாலோ பண்றேன். இத விட இன்னும் பெஸ்ட்டா நான் வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஒரு 10 வயசுக்குள்ள குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்ட்டு நம்ம எப்படி சுமங்கலிக்கு வந்து நம்ம வரலட்சுமி நோம்பு இந்த மாரி பண்றோம் இல்லையா? அந்த மாரி ஒரு நல்ல நாள்ல வந்து குழந்தைங்கள கூப்ட்டு அவங்களுக்கான நம்ம நலுங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வைப்பாங்க இல்லையா? அந்த அவங்களுக்கு பிடிச்ச குழந்தைகளுக்கான விஷயம் அதெல்லாம் வாங்கி நிச்சயமா. வச்சு தாம்பூலம் குடுக்கணும். தாம்பூலம் குடுக்குறது, ட்ரெஸ்ஸு, சாக்லேட்டு இந்த மாரி வச்சு அவங்க கிட்ட குடுத்து, தெய்வமாவே, பாலாம்பிகாவே நீங்க நெனச்சுக்கோங்களேன். நம்ம பாலாம்பிகை தாயே வந்திருக்காங்கன்ற மாரி ஃபீல் பண்ணி, நீங்க அவங்களுக்கான விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது, உங்களோட வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது அடையக்கூடிய தன்மை உண்டு.